மற்றொரு அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை, செங்கல்பட்டு உள்ளிட்ட 22 மாவட்டங்களில் அடுத்த 3 மணி நேரத்திற்கு இடியுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை, செங்கல்பட்டு உள்ளிட்ட 22 மாவட்டங்களில் அடுத்த 3 மணி நேரத்திற்கு இடியுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விழுப்புரம், திருவண்ணாமலை, திருச்சி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் அண்மை செய்தியை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் முத்துக்குமார். வணக்கம் முத்துக்குமார், தற்போது வானிலை ஆய்வு மையத்தின் சார்பில் என்ன மாதிரியான முன்னெச்சரிக்கை அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டுள்ளது? வணக்கம். தமிழகத்துல அடுத்த 3 மணி நேரத்திற்கு 22 மாவட்டத்திற்கு மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் என்பது தகவல் என்பது கொடுத்திருக்கிறது. 16 மாவட்டத்திற்கு இடியுடன் கூடிய மிதமான மழையும், அதே நேரத்தில் 6 மாவட்டத்திற்கு லேசான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கு. அதாவது அடுத்த இரவு 7 மணி வரை இந்த நிலவரம் பொருந்தும் என்றும் தெரிவிக்கப்பட்டது. அதாவது தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலை கொண்டிருக்கும் இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்பது தற்போது நாகப்பட்டினத்திற்கு தென்கிழக்கு சுமார் 310 கிலோமீட்டர் தொலைவிலும், புதுச்சேரியிலிருந்து தென்கிழக்குல 410 கிலோமீட்டர் தொலைவிலும், சென்னைக்கு தென்கிழக்குல சுமார் 480 கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டுள்ளது. வடக்கு வடமேற்கு திசையிலிருந்து 30ஆம் தேதி காரைக்காலுக்கும் மகாபலிபுரத்துக்கும் இடையே காலையில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக கரையை கடக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் சற்று நேரத்திற்கு முன்பாக செய்தியாளர் சந்திக்கும் போது தகவல் தெரிவிக்கின்றன. அடுத்த கட்டமாக அடுத்த 3 மணி நேரத்திற்கு எந்தெந்த பகுதியில் மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் அந்த தகவல் என்பது வெளியிட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் அடுத்த 3 மணி நேரத்திற்கு திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, சிவகங்கை, விருதுநகர், மதுரை, திருநெல்வேலி, கன்னியாகுமரி உள்ளிட்ட 16 மாவட்டங்களுக்கும், அதே நேரத்தில் புதுச்சேரி, காரைக்கால் பகுதியில் இடியுடன் கூடிய மிதமான மழைக்கும், மேலும் திருவண்ணாமலை, விழுப்புரம், பெரம்பலூர், திருச்சிராப்பள்ளி, தூத்துக்குடி, ராமநாதபுரம் உள்ளிட்ட 6 மாவட்டங்களுக்கு லேசான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தகவல் என்பது தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக டெல்டா மாவட்டத்தை பொறுத்தவரைக்குமே மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர் உள்ளிட்ட பகுதிகளில் மழை என்பது பெய்து வரக்கூடிய சூழ்நிலை. சென்னையை பொறுத்தவரைக்குமே கடந்த 2 நாட்களாக வானம் மேகமூட்டத்துடன் காணப்படுகிறது. இன்று இரவு முதல் மழையை எதிர்பார்க்கலாம் என்றும் வானிலை ஆய்வு மையம் தகவல் என்பது தெரிவித்திருக்கிறது. மேலும் 7 மணிக்கு பிறகு அடுத்த கட்ட அறிவிப்பு வெளியாகும் என்றும் தகவல் தெரிவித்துள்ளது. முத்துக்குமார், விவரங்களுக்கு நன்றி.